மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாங்காய் வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. நான் இந்த சைஸ் ஒரு மாங்காய் எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சாதம் வந்து நல்லா வெடித்து நல்லா பழன்னு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் மாங்காய் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சாதம் வந்து முன்னாடியே வடித்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன். பருப்பு வந்து நல்லா பொன்னுரலாக வரணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்னதாக நான் ஒரு 20 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 வரமிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா பொன்னூரெல்லாம் நல்லா வந்துடுச்சு. பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் உருகி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். மாங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். மாங்காய் தொக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து எப்போவுமே சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்து தான் சாதம் வடிப்பேன். அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மாங்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். மாங்காயோடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம சாதம் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாங்காய்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கணும். அதிகமாக சாதம் சேர்த்து கலந்துட்டால் புளிப்பு இல்லைன்னா மாங்காய் சாதம் வந்து சாப்பிட முடியாது. அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நிறையா போட்டிங்கன்னா அப்புறம் புளிப்பு இல்லாமல் போயிடும். சாதம் கட்டி இல்லாமல் நல்லா பழப்பெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு சாதம் போட்டு கலந்துக்கலாம். நீங்கள் மாங்காய் தொக்கு அதிகமாக இருக்குதுன்னா எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டு நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம். சூடாக சாதம் வெடித்து கலந்துக்கலாம். இந்த மாங்காய் தொக்கு தேவையான அளவு சாதம் போட்டு கலந்துட்டேன். இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கெல்லாம் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேணாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம், சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 பல் பூண்டு தோலோடு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரியெல்லாம் பொரியல் செய்யும் போது பூண்டு பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொன்வரலாக வந்துடுச்சு. சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம். இறக்கும் போது கடைசியாக அந்த சூட்லேயே நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலாம் சேர்க்கும் போது மனம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மாங்காய் சாதம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எங்கன்னா வெளியே போனால் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்து போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியலுக்கும் மாங்காய் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.